6 வகைப்படுகின்றன. ஒன்று பொருட்பெயர், இரண்டாவது காலப்பெயர், மூன்றாவது இடப்பெயர், நான்காவது சினப்பெயர், ஐந்தாவது குணப்பெயர், ஆறாவது தொழிற்பெயர். அப்ப பெயர் சொல் என்று சொல்லி சொன்னால் என்ன? குறித்து ஒன்றின் பெயரை குறிக்கின்ற ஜாவும் பெயர் சொற்களாக காணப்படும். இந்த பெயர் சொற்கள் எத்தனை வகைப்பட போகின்றன? 6 வகைப்பட போகின்றன. ஒன்று பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். இதிலே முதலாவது பார்ப்போம் பொருட்பெயர். ஒரு பொருளின் அல்லது உயிரினத்தின் பெயரை குறிக்கும் பொருட்பெயராகும். அதாவது பொருட்பெயர் என்றால் என்ன? ஒரு பொருளின் அல்லது உயிரினத்தின் பெயரை குறிக்கிற சொற்கள் யாவும் என்னவாக காணப்பட போகிறது? பொருட்பெயராக காணப்படும். ஒரு பொருளின் அல்லது உயிரினத்தின் பெயரை குறிக்கிற அனைத்துமே பொருட்பெயர். என்னுடைய பெயர் சுந்தா, நான் பொருட்பெயர். கதிரை பொருட்பெயர், இந்த ஒயிட் போர்ட் பொருட்பெயர், மார்க்கர் பொருட்பெயர், சோக் பொருட்பெயர், உணவு பொருட்பெயர். எனவே பொருளை குறிக்கிற யாவும் என்ன பெயராக காணப்படும்? பொருட்பெயராக காணப்படும். இரண்டாவது இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிப்பது யாவும் இடப்பெயர். தேவாலயம் இடப்பெயர், பள்ளிவாசல் இடப்பெயர், விகார இடப்பெயர், இலங்கை இடப்பெயர், இந்தியா இடப்பெயர், ஊர் இடப்பெயர், வீடு இடப்பெயர். ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்கிற ஜாவும் என்னவாக காணப்படும்? இடப்பெயராக காணப்படும். அடுத்தது காலப்பெயர். காலத்தின் பெயரை குறிக்கிற ஜாவும் காலப்பெயர். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, காலை, மாலை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வள்ளி, இவ்வாறான காலத்தை குறிக்கிறது யாவும் என்னவாக இருக்கும்? காலப்பெயர். அதாவது மாதங்கள் காலப்பெயருக்குள்ளே வரும், கிழமைகள் காலப்பெயருக்குள்ளே வரும், நேரம் காலப்பெயருக்குள்ளே வரும், இன்று, நேற்று, நாளை என்பது காலப்பெயருக்குள்ளே வரும், காலை, மாலை, இரவு என்பது காலப்பெயருக்குள்ளே வரும். எனவே காலங்களை குறிக்கின்ற அனைத்துமே என்ன பெயராக காணப்பட போகிறது? காலப்பெயராக காணப்படும். அடுத்தது சினப்பெயர். சினப்பெயர் என்று சொல்லி சொன்னா ஒரு முழு பகுதியினுடைய பகுதிகளை குறிப்பது சினப்பெயர். இது நான் என்னுடைய உடம்பு சுந்தா என்கிறது ஒரு முழு பகுதி. இதனுடைய பகுதிகளை குறிச்சிச்சு என்று சொல்லி சொன்னா அது சினப்பெயர். மூக்கு சினப்பெயர், கண் சினப்பெயர், காது சினப்பெயர், வாய் சினப்பெயர், பல்லு சினப்பெயர், நாக்கு சினப்பெயர், கைவிரல் சினப்பெயர், நிகம் சினப்பெயர். எனவே ஒரு முழு பொருளினுடைய பகுதிகளை குறிக்கின்ற அனைத்துமே என்ன பெயராக காணப்படும்? சினப்பெயராக காணப்படும். ஒரு மரத்தினை எடுத்தோம்னா மரத்தினுடைய இலை சினப்பெயர், பூ சினப்பெயர், காய் சினப்பெயர், பழம் சினப்பெயர், இலை சினப்பெயர். அடுத்தது குணப்பெயர். பொருட்களினுடைய தன்மை, நிறம், வடிவம், சுவையினை குறித்து காட்டுவது குணப்பெயராக காணப்படும். கோபம், வட்டம், சதுரம், முக்கோணம், வெள்ளை, சிவப்பு, நீலம், இதுகளெல்லாம் ஒருவருடைய குணத்தினை காட்டும். எனவே ஒன்றினுடைய ஒரு பொருட்களின் தன்மை, நிறம், வடிவம், சுவையினை குறித்து காட்டுவது என்னவாக காணப்படும்? குணப்பெயராக காணப்படும். சுவைத்தல், சாப்பிடுதல், இனித்தல், புளித்தல் அனைத்துமே குணப்பெயராக காணப்படும். அடுத்தது தொழிற்பெயர். ஒரு தொழிலை குறிப்பது அல்லது செயலை குறிப்பது என்ன பெயராக காணப்படும்? தொழிற்பெயராக காணப்படும். ஆடுதல், பாடுதல், நான் இப்பொழுது உங்களுக்கு படிப்பித்தல், நீங்கள் படிக்கிறீர்கள், படித்தல், படிப்பித்தல், படித்தல், ஆடுதல், பாடுதல், விளையாடுதல், சாப்பிடுதல், அழுதல் எல்லாமே என்னத்தை குறிக்க போகின்றன? தொழில். எனவே ஒன்றினுடைய தொழிலை குறிக்கின்ற பெயர்கள் என்னவாக காணப்படும்? தொழிற்பெயராக காணப்படும். எனவே பெயர் சொல் பார்த்து நாங்கள் குறித்த ஒன்றின் ஒரு பொருளின் அல்லது குறித்த ஒன்றின் பெயரை குறிக்கும் சொற்கள் யாவும் என்னென்று சொல்லி சொன்னாங்கள் பெயர் சொற்கள் என்று. நாங்கள் இந்த பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். இந்த சொற்களிலே இந்த பெயர் சொற்கள் 6க்களும் ஒவ்வொன்றாக பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா பொருட்பெயர் ஒரு பொருளின் அல்லது உயிரினத்தின் பெயரை குறிப்பது பொருட்பெயராக காணப்படும். அடுத்தது இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிப்பது இடப்பெயராக காணப்படும். அடுத்தது காலப்பெயர் காலத்தின் பெயரை குறிப்பது காலப்பெயராக காணப்படும். அடுத்தது சினப்பெயர் ஒரு முழு பொருளினுடைய பகுதிகளினை குறிப்பது சினப்பெயராக காணப்படும். அடுத்தது குணப்பெயர் பொருட்களின் தன்மை, நிறம், வடிவம், தன்மை என்பவற்றை குறிப்பது குணப்பெயராக காணப்படும். அடுத்தது தொழிற்பெயர் ஒரு தொழிலை குறிப்பது தொழிற்பெயராக காணப்படும். இவ்வாறான விடயங்கள் நேற்றைய வகுப்பிலே பார்க்கப்பட்டன. இன்றைய தினம் புது விடயமான வினைச்சொல். ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள மாதிரி எழுதுதல், செவிமடுத்தல், பேசுதல், வாசிக்கின்ற விடயங்களுக்குள்ளே செல்வதற்கு முதலில் அடிப்படை விடயங்கள் பார்க்கப்படுகின்றன. அதன் அடிப்படையிலே முதலாவதாக இன்றைய தினம்
வினைச்சொல் என்ற விடயம் வந்து உங்களுக்கு பார்க்கப்பட போகின்றது. வினைச்சொல் இன்றைய தினம் வினைச்சொல் என்ற விடயத்திலே வினைச்சொல் என்று சொல்லி சொன்னால் ஒரு செயலை அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினை சொற்களாகும். அதாவது வந்து ஒருவர் ஒரு செயலை செயலை அல்லது யாராவது ஒருவர் வந்து தொழிலை செய்கின்றார் என்று அந்த தொழிலை வந்து குறிக்கிற சொற்கள் யாவும் வந்து என்னவாக காணப்படும்? வினை சொற்களாக காணப்படும். எனவே வினைச்சொல் என்று சொல்லி சொன்னால் ஒரு செயலை அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினை சொற்கள் ஆகும். இந்த வினை சொற்கள் வந்து இரண்டு வகைப்பட போகின்றன. ஒன்று முற்றுவினை, இரண்டாவது எச்சவினை. இந்த வினை சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். ஒன்று முற்றுவினை, இரண்டாவது எச்சவினை. எனவே நீங்க சொல்லுகின்ற விடயங்களை வந்து குறித்துக் கொள்வதற்காக நான் மிகவும் மெதுவாக சொல்லுகிறேன். அதன் அடிப்படையிலே வினைச்சொல் என்று போட்டுவிட்டு வினைச்சொல் என்றால் என்ன என்று சொல்லி உங்களுக்கு வினா பெறப்பட்டிருக்கிறது. எனவே வினாய்ச்சொல் என்றால் என்ன என்றதுக்கு நீங்கள் விளக்கம் எழுதியிருப்பீர்கள். எனினும் அந்த விளக்கத்தோடு இந்த விளக்கத்தினையும் நீங்கள் குறித்துக் கொள்வது நல்லது. அதன் அடிப்படையிலே ஒரு செயலை அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் யாவும் வினை சொற்களாகும். ஒரு செயலை அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் யாவும் வினை சொற்களாகும். அதோடு சேர்த்து வினை சொற்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று முற்றுவினை, இரண்டாவது எச்சவினை. வினை சொற்கள் இரண்டு வகைப்படும் என்று போட்டுட்டு ஒன்று முற்றுவினை, இரண்டாவது எச்சவினை. அதன் அடிப்படையிலேயே முற்றுவினை என்று சொல்லி சொன்னா என்ன என்று சொல்லி பார்ப்போம். அதாவது ஒரு செயலானது நடந்து முடிந்ததை குறிப்பது முற்றுவினையாகும். அதாவது ஒரு செயல் நடந்து முடிஞ்சது என்று சொல்லி சொன்னா அது வந்து என்ன வினை? முற்றுவினையாகும். விளையாடினான், அது வந்து செயல் வந்து என்ன நடக்கிறது? நடந்து முடிந்ததை குறிப்பது வந்து என்னவாக இருக்கப்பட போகிறது? முற்றுவினை. விளையாடினான் வந்து என்னது? விளையாடி முடிஞ்சு. எனவே விளையாடி முடிந்ததை வந்து குறிக்கிறதா என்னவாக காணப்படும்? முற்றுவினையாகும். இந்த முற்றுவினை வந்து என்னவாக காணப்படும்? காலத்தை வந்து உணர்த்து. அதாவது வந்து ஒரு செயல் நடந்து முடிந்ததை குறிப்பது வந்துதான் முற்றுவினை. இந்த முற்றுவினை வந்து என்ன செய்யப்பட போகிறது? காலத்தை வந்து காட்டு. காலம் என்று சொல்லி சொன்ன என்னவாக காணப்படும்? காலம் வந்து மூன்று வகைப்படும். காலம் எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். ஒன்று இறந்த காலம், இரண்டாவது நிகழ்காலம், மூன்றாவது எதிர்காலம். இந்த காலம் தொடர்பான விரிவான விளக்கம் பின்னர் வழங்கப்படும். எனினும் இதிலே ஒரு சிறிய ஒரு விளக்கத்தினை வழங்குகிறேன். காலம் வந்து மூன்று வகைப்பட போகிறது. ஒன்று வந்து இறந்த காலம், இரண்டாவது வந்து நிகழ்காலம், மூன்றாவது வந்து எதிர்காலம். இறந்த காலம் என்று சொல்லி சொன்னா ஒரு செயல் வந்து நடந்து முடிந்த அது வந்து இறந்த காலம். உதாரணமாக நான் காலமா வந்து சாப்பிட்டு முடிஞ்சது என்று சொல்லி சொன்னா அது என்னவாக இருக்கப்பட போது? இறந்த காலமாக இருக்கு. தண்ணீர் குடிக்கிறேன், குடித்து முடிஞ்சது என்று சொல்லி சொன்னா இறந்த காலமா இருக்கு. ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிச்சு என்று சொல்லி சொன்னா அது வந்து என்ன காலம்? இறந்த காலம். சாப்பிட்டான், பாடினான், ஆடினான், விளையாடினான், உண்டான், உறங்கினான், அடித்தான், படித்தான், இது எல்லாம் என்ன காலம்? இறந்த காலமாக காணப்படும். அடுத்தது வந்து நிகழ்காலம். நிகழ்காலம் என்று சொல்லி சொன்னா ஒரு செயல் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது வந்து நிகழ்காலம். நாம் படிப்பித்துக் கொண்டு இருக்கிறேன்,
இது நிகழ்காலம், ஏன் செயல் நடந்து கொண்டே இருக்குது தொடர்ச்சியா. அதே போல நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இது என்ன காலம்? நிகழ்காலம். நான் தண்ணீர் எடுத்து குடித்துக் கொண்டு இருந்தேன் என்று சொல்லி சொன்னா குடிக்கிற நேரம் என்ன காலம்? நிகழ்காலம். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னா அந்த காலம் என்ன காலம்? நிகழ்காலம். ஒரு செயல் அந்த நேரத்திலே நடைபெற்று கொண்டிருக்குமேயானால் அவ்வாறு அந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம் நிகழ்காலமாக இருக்கு. அடுத்தது எதிர்காலம். எதிர்காலம் என்று சொல்லி சொன்னா ஒரு செயல் நடக்க போறத குறிப்பது எதிர்காலம். அதாவது நாளை படிப்பேன், நாளை பாடசாலைக்கு செல்வேன், நாளை கடைக்கு போவேன் என்று சொல்லி இனித்தான் நடக்க போகுது. நான் வைத்தியராக வருவேன், நான் என்ஜினியராக வருவேன், நான் ஆசிரியராக வருவேன். எல்லாம் எப்ப நடக்க போகுது? இனித்தான் நடக்க போகுது. அது எதிர்காலம். எனவே இறந்த காலம் என்றால் ஒரு செயல் நடந்து முடிந்தது, நிகழ்காலம் என்றால் ஒரு செயல் நடைபெற்றுக் கொண்டிருப்பது, எதிர்காலம் என்றால் ஒரு செயல் நடக்க இருப்பது. இதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா முற்றுவினை ஒரு செயலானது நடந்து முடிந்ததை குறிப்பது முற்றுவினையாகும். இம்முற்றுவினையானது 3 வகைப்படுகிறது. காலத்தை உணர்த்துகிறது. ஒன்று நிகழ்காலம், இரண்டாவது எதிர்காலம், மூன்றாவது இறந்த காலம். இதன் அடிப்படையிலே அவன் சாப்பிட்டான், சாப்பிட்டான் என்ன காலம்? முற்றுவினை. அதாவது நடந்து முடிந்த செயலை குறிக்கிறது. சாப்பிட்டான், ஆகையினால அது சாப்பிட்டான் என்ன காலத்துக்குள்ளே வருது? எனவே இறந்த காலம் முற்றுவினையாக காணப்படும். நீங்கள் இப்ப என்ன செய்கிறீர்கள்? படிக்கின்றான் அல்லது படிக்கின்றாள். அது காலத்தை என்ன நடந்து முடியும். எனவே அது நிகழ்காலத்திலே நடக்கிறதால அது நிகழ்காலமாக இருக்கு. எதிர்காலத்திலே அவள் படிப்பாள், சாப்பிடுவாள், விளையாடுவாள், உறங்குவாள், உறங்குவான், சாப்பிடுவான். இது என்னவாக காணப்படும்? ஓடுவான், படிப்பான் என்னவாக காணப்படும்? எதிர்காலத்தை காட்டுகிற முற்றுவினையாக காணப்படும். எனவே முற்றுவினை என்று போட்டுட்டு எழுத வேண்டும். முற்றுவினை என்றால் என்ன என்ற விடயத்துக்கு கீழே ஒரு செயலானது நடந்து முடிந்ததை குறிப்பது முற்றுவினையாகும். ஒரு செயலானது நடந்து முடிந்ததை குறிப்பது முற்றுவினையாகும். இம்முற்றுவினையானது காலத்தினை காட்டு. இம்முற்றுவினையானது காலத்தினை காட்டு. எனவே வினைச்சொல், வினைச்சொல் என்று சொல்லி சொன்னா என்ன என்று சொல்லி சொன்னாங்கள்? ஒரு செயலை அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினைச்சொற்கள் என்று சொல்லி சொன்னாங்கள். இந்த வினைச்சொல் 2 வகைப்படும் என்று சொன்னாங்கள். ஒன்று முற்றுவினை, இரண்டாவது எச்சவினை. எனவே முற்றுவினையானது ஒரு செயலானது நடந்து முடிந்ததை குறிப்பது முற்றுவினை. அதாவது செயல் தெளிவாக தெரியும். என்ன செயல், யாராலே அந்த செயல் செய்யப்படுகிறது? ஆணால செய்யப்படுகிறதா, பெண்ணால செய்யப்படுகிறதா, அவனால செய்யப்படுகிறதா, அவளால செய்யப்படுகிறதா, அதுவால செய்யப்படுகிறதா, அவர்களால் செய்யப்படுகிறதா, நீங்களால செய்யப்படுகிறதா, யாராலே அந்த செயல் நடைபெறுகிறது என்பதனை முற்றுவினை காட்டு. ஆனா எச்சவினை என்னென்றா ஒரு செயலானது முடிவு பெறாது எஞ்சி நிற்பது எச்சவினையாகும். அதாவது எஞ்சி நிற்கும். ஓடிய பையன் என்றும் பெறும், ஓடிய மாடு என்றும் பெறும், ஓடிய ஆடு என்றும் பெறும். எனவே எச்சவினை என்று சொல்லி சொன்னா ஒரு செயலானது என்னவாக இருக்கப்பட போது முடிவு பெறாமல் எஞ்சி நிற்பது எச்சவினையாகும். எனவே எச்சவினை என்பதற்கு கீழே எழுதுங்கள். ஒரு செயலானது முடிவு பெறாது எஞ்சி நிற்பது எச்சவினையாகும். இவ்வெச்சவினையானது காலத்தை உணர்த்தாது. இவ்வெச்சவினையானது காலத்தை உணர்த்தாது.
ஓடிய, உதாரணம் ஓடிய, பாடிய, ஆடிய, விழுந்த, எழுந்த, ஓடி, பாடி, இதுகளெல்லாம் என்னவாக காணப்பட போகிறது? எச்சவினையாக காணப்படும். ஏன் இந்த எச்சவினை என்னவாக காணப்படாது? எஞ்சி நிற்காமல் என்னவாக காணப்படும்? எஞ்சி நிற்க, அதாவது செயல் முடிவு பெறாமல் நிற்கும். எனவே பார்த்த நாங்கள் வினைச்சொல். வினைச்சொல் என்று சொல்லி சொன்னா வினைச்சொல் ரெண்டு வகைப்பட போகிறது. ஒன்று என்னென்று சொல்லி சொன்னாங்கள்? முற்றுவினை. இரண்டாவது எச்சவினை. எனவே இந்த முற்றுவினை எச்சவினை என்று சொல்லி இரண்டு விடயங்கள் பார்க்கப்பட்டன. இந்த முற்றுவினைக்குள்ளே முற்றுவினை என்னவாக காணப்படும்? காலத்தை காட்டும். எச்சவினை என்ன செய்யாது? காலத்தை காட்டாது. ஆனால் இந்த எச்சவினை என்னவாக காணப்பட போகுது? ரெண்டு வகைப்பட போகுது. எவ்வாறு ரெண்டு வகைப்பட போகிறது என்று சொல்லி சொன்னா, ஒன்று பெயரெச்சம், இரண்டாவது வினையெச்சம். அதாவது பெயரெச்சம் வினையெச்சம் என்று சொல்லி இரண்டாக வகைப்பட போகிறது. ஒன்று பெயரை கொண்டு முடிவதாக எஞ்சி நிற்கும் வினைச்சொல் பெயரெச்சமாக காணப்படும். அதாவது பெயரை கொண்டு முடிவடைவதற்கு எஞ்சி நிற்கிறது என்று சொல்லி சொன்னா அது என்னவாக காணப்படும்? பெயரெச்சமாக காணப்படும். வினையை கொண்டு முடிவடைவதற்காக எஞ்சி நிற்கும் வினைச்சொல் வினையெச்சமாக காணப்படும். எனவே பெயரெச்சம் என்று போட்டு பெயரை கொண்டு முடிவுறுவதற்காக எஞ்சி நிற்கும் வினைச்சொல் பெயரெச்சமாகும். பெயரை கொண்டு முடிவுறுவதற்காக எஞ்சி நிற்கின்ற வினைச்சொல் பெயரெச்சமாகும். இரண்டாவது வினையை கொண்டு வினையெச்சம் என்று போட்டுட்டு வினையை கொண்டு முடிவிடுவதற்காக எஞ்சி நிற்கும் வினைச்சொற்கள் வினையெச்சமாகும். வினையை கொண்டு முடிவிடுவதற்காக எஞ்சி நிற்கின்ற வினைச்சொல் வினையெச்சமாகும். எனவே பெயரை கொண்டு முடிவடைவதற்காக எஞ்சி நிற்கிற வினைச்சொல் என்னவாக இருக்கும்? பெயரெச்சமாகவும். வினையை கொண்டு முடிவடைவதற்காக எஞ்சி நிற்கிற சொல் என்னவாக காணப்படும்? வினையெச்சமாகவும் காணப்படும். இதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா பெயர் சொல் என்று சொல்லி சொன்னா என்ன என்று சொல்லி பார்த்து நாங்கள் இந்த பெயர் சொற்களை குறித்து நிற்கிற அனைத்துமே எஞ்சி நின்றால் அது பெயரெச்சமாக காணப்படும். உதாரணமாக ஆடிய. ஆடிய என்னவாக காணப்படும்? பெயரெச்சமாக காணப்படும். ஆடிய கண்ணன். கண்ணன் யாரை குறிக்கும்? பெயர் சொல்லு. கண்ணன் யாரு? பெயர். எனவே இந்த கண்ணன் பெயரை குறிக்கிற காரணத்தினாலே ஆடிய கண்ணன் என்று சொல்லி சொன்னா இந்த கண்ணன் பெயரை குறிக்கிறதால இந்த ஆடிய எஞ்சி நிக்குது. பெயரெச்சத்துக்குள்ள எஞ்சி நிக்குமே இறுதியில பெயரை குறிக்கின்றதால். அடுத்தது விழுந்த கிழவன். விழுந்த கிழவன் என்னவாக காணப்படும்? பெயரை குறிக்கும். எனவே கிழவன் என்ன செய்துட்டார்? விழுந்துட்டார். எனவே விழுந்த என்றது என்னவாக காணப்பட போறது? பெயரெச்சமாக காணப்படும். எனவே பெயரெச்சம் என்று சொல்லி சொன்னால் பெயரை கொண்டு முடிவடைவதற்காக இந்த பெயர்களை கொண்டு முடிவடைவதற்காக எஞ்சி நிற்பது என்ன சொல்லு? பெயரெச்சமாக காணப்படும். வினையெச்சம் என்று சொல்லி சொன்னால் வினையை கொண்டு முடிவடைவதற்காக எஞ்சி நிற்பது வினையெச்சமாக காணப்படும். அதாவது உதாரணமாக சென்று.
சென்று இருந்தேன். அதாவது நான் நேற்று கோயிலுக்கு சென்று என்றா நான் நேற்று கோயிலுக்கு என்னவா இருக்கப்பட போது சென்று இருந்தேனாக காணப்படும். அதாவது நான் நேற்று கோயிலுக்கு சென்று இருந்தேன் என்றது நான் நேற்று கோயிலுக்கு சென்று என்று சொல்லி எங்கே நிற்கிறது. ஆனா அது என்ன சொல்லில முடிய போகிறது, வினை சொல்லில முடிவடை. எனவே வினை சொல்லில முடிவடைமையாக காணப்பட்ட அது என்னவாக காணப்படும், வினை எச்சமாக காணப்படும். பெயர் சொல் என்று சொல்லி சொன்னா என்ன என்று சொல்லி பார்த்தார்கள். வினை சொல் என்று சொல்லி சொல்லிக்க வினை சொல் என்று வினைச்சம் என்று சொல்லி சொல்லிக்க அந்த வினைச்சொல் ஒரு செயலானது நடந்து முடிந்ததாக காணப்படும் அல்லது எஞ்சி நிற்கப்பட போவதாக காணப்படும். இதன் அடிப்படையிலே என்னவாக காணப்படும், வினையச்சம் என்று சொல்லி சொன்னா சென்று இருந்தேன். எனவே வினைச்சொல் என்று சொல்லி சொன்னா இரண்டு வகைப்பட போகின்றது வினைச்சொல். ஒன்று முற்று வினையாக காணப்படும், இரண்டாவது எச்ச வினையாக காணப்படும். முற்று வினை சொல்லி சொன்னால் ஏற்கனவே காலத்தை காட்டு, நிகழ்காலம், நிரந்தர காலம், எதிர்காலம், இந்த மூன்று காலத்தையும் காட்டுவதுதான் என்ன வினை, முற்று வினை. எச்ச வினை என்று சொல்லி சொன்னா அது காலத்தை காட்டாது. நிகழ்காலத்தில் நடந்ததா, எதிர்காலத்தில் நடக்குமா, நிரந்தர காலத்தில் நடந்ததா என்று சொல்லி அது என்னத்தை காட்டாது, காலத்தை காட்டாது. ஆனா இந்த எச்ச வினை ரெண்டு வகைப்பட போது, ஒன்று பேரெச்சம், இரண்டாவது வினை எச்சமாக காணப்படும். எனவே இந்த பெயர் சொல் என்று சொன்னால் என்ன, வினை சொல் என்றால் என்ன, பேரெச்சம் என்றால் என்ன, வினையச்சம் என்றால் என்ன என்பதற்கான பயிற்சிகள் பின்னர் வழங்கப்படும். எனவே இன்றைய தினம் வினை சொல் என்றால் என்ன என்ற விடயம் தொடர்பாக பார்த்தோம். அடுத்த விடயமாக காணப்பட போவது திணை. எனவே திணை என்றால் என்ன என்பது தொடர்பான விளக்கத்தினை இன்றைய தினம் வழங்கி மிகுதியான விடயங்கள் நாளைய தினம் வழங்கப்படும். எனவே திணை திணை எத்தனை வகைப்பட போகிறது, இந்த திணை ரெண்டு வகைப்படும். திணை எத்தனை வகைப்படும், ரெண்டு வகைப்படும். ஒன்று உயர்திணை, ஒன்று உயர்திணை, இரண்டாவது அகிரிணை. இதிலே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா உயர்திணை என்றால் என்ன, அகிரிணை என்றால் என்ன என்ற விடயத்தை பார்த்தோம் என்றால் பகுத்தறிவுடைய உயிரினங்கள் அனைத்தும் உயர்திணை ஆகும். உயர்திணை என்று சொல்லி சொன்னா பகுத்து அறிவுடைய உயிரினங்கள் அனைத்துமே உயர்திணையாக காணப்படும். எனவே திணை ரெண்டு வகைப்படும், உயர்திணை, அகிரிணை. பகுத்தறிவுடைய உயிரினங்கள் அனைத்துமே உயர்திணை. இவ்வாறு உயர்திணை அல்லாதது அனைத்துமே அகிரிணையாக காணப்படும். திணை ரெண்டு வகைப்படும், ஒன்று உயர்திணை, இரண்டாவது அகிரிணை. உயர்திணை என்று சொல்லி சொன்னா பகுத்தறிவுடைய உயிரினங்கள் அனைத்துமே உயர்திணையாக காணப்படும். உயர்திணை அல்லாத அனைத்துமே அகிரிணையாக காணப்படும். அதாவது உயர்திணைக்குள்ள மனிதர்கள், தேவர்கள், கடவுள் போன்றவர்கள் உள்ளடங்க போறார்கள். உயர்திணைக்கு யார் உள்ளடங்க போறார்கள், மனிதர்கள், தேவர்கள், கடவுள் போன்றவர்கள் உள்ளடங்குவது உயர்திணை. இவர்களுக்குத்தான் என்ன அறிவு காணப்படும், பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு இல்லாத அனைத்துமே என்னவாக காணப்படும், அகிரிணையாக காணப்படும். அகிரிணை என்று சொல்லி சொன்னா பகுத்தறிவற்ற உயிரினங்கள், சடப்பொருட்கள் அனைத்துமே அகிரிணையாகும். அதாவது உயிரில்லாத பொருட்கள், பகுத்தறிவு இல்லாத பொருட்கள். அதாவது பகுத்தறிவு இல்லாத பொருட்கள் என்று சொல்லி சொன்னா மரங்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற உயிரினங்களும் மற்றும் சடப்பொருட்கள், கதிரை, மேசை, கட்டில், தளவாடங்கள், கட்டிடம் போன்ற சடப்பொருட்களும் என்னவாக காணப்பட போகிறது, அகிரிணையாக காணப்படும். எனவே திணை என்று போட்டுவிட்டு திணை இரண்டு வகைப்படும், ஒன்று உயர்திணை, இரண்டாவது அகிரிணை. இதிலே உயர்திணைக்குள்ளே உயர்திணை என்றால் என்ன என்று எழுதப் போகிறீர்கள். பகுத்தறிவுடைய உயிரினங்கள் அனைத்து உயர்திணையாகும். உயர்திணை
பகுத்தறிவுடைய உயிரினங்கள் அனைத்தும் உயர்திணை ஆகும். உதாரணம் உயர்திணையாகும். அதோட சேர்த்து உயர்திணைக்குள் மனிதர்கள், தேவர்கள், கடவுள் முதலானோர் உள்ளடக்கு. உயர்திணைக்குள் மனிதர்கள், தேவர்கள், கடவுள் முதலானோர் உள்ளடக்கு. உதாரணம் கண்ணன், வைத்தியர், கண்ணன், வைத்தியர், தேவர் இவர்கள் எல்லாமே உயர்திணைக்குள்ள உள்ளடங்கப்படும். அடுத்தது அகிரணை. அகிரணை என்று போட்டு பகுத்தறிவற்ற உயிரினங்கள் சடப்பொருட்கள் அனைத்தும் அகிரணையாகும். பகுத்தறிவற்ற உயிரினங்கள் சடப்பொருட்கள் அனைத்தும் அகிரணையாகும். அதாவது உயர்திணை அல்லாத அனைத்துமே அகிரணையாகும். அதாவது உயர்திணை அல்லாத அனைத்துமே அகிரணையாகும். உதாரணம் மரம், மிருகங்கள், பறவைகள், தளவாடங்கள் இவை அனைத்தும் என்னவாக காணப்படும்? அகிரணையாக காணப்படும். எனவே இன்றைய தினம் நாங்கள் பார்க்கப்பட்ட விடயம் ஒன்று வினைச்சொல். வினைச்சொல் என்று சொல்லி சொன்னால் என்ன என்று சொல்லி பார்த்து நாங்கள் இந்த வினைச்சொல் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று முற்றுவினை, 2வது எச்சவினை என்று சொல்லி பார்த்து நாங்கள் இந்த முற்றுவினை என்ன செய்யும்? காலத்தை காட்டும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் போன்ற காலத்தை காட்டும். எச்சவினை எவ்வாறாக காணப்படும்? காலத்தை காட்டாது. ஆனால் இந்த எச்சவினை 2 வகைப்பட போகிறது. ஒன்று பெயரை கொடுத்து முடிவடைந்தால் அது பெயரெச்சம், வினையை கொடுத்து முடிவடைந்தால் அது வினையெச்சமாக காணப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த வினை சொல்லை பற்றி பார்த்தோம். அடுத்து